முறையாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த ஜக்காத்தை கொடுக்கிறோம். அதே நேரத்தில் அவரையும் அவரது குடும்பம் சகிதமாக ஃபித்ராவுக்கெல்லாம் நாம் ஒரு புகைப்படம் எடுத்து ஆதாரம் என்ற மேல் பதிய வைக்கிறோம் என்று சொன்னால் 2.5 கிலோ அரிசிக்காக, ஒரு 100 கிராம் கொச்சிக்கத்தூளுக்காக ஒருவருடைய மானத்தை லேபல் படுத்துகிறோம் என்றால் நிச்சயமாக இது இயக்க விளம்பரம் என்பதை தவிர என்ன வாதம் வைத்தாலும் மார்க்கத்துக்கு முரண் என்பதில் எல்லின் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. ஒரு ஆதாரத்தை தீனுடைய இடத்திலிருந்து அந்த கௌரவம் பேணிக் கொண்டு வாழ்கின்ற மனிதனுடைய கௌரவம் இழுக்காக்கப்பட்டதற்கு யாராவது காட்ட முடியுமா? அல்லாஹ்வின் மீதான இல்லை சகோதரர்களே, திட்ட தெளிவாக இல்லை. நபி அவர்களுடைய காலத்தில் நபி அவர்கள் ஜக்காத்து கொடுத்திருக்கிறார்கள். வந்தவர் எந்த ஊர் என்று தெரியாது. இந்த ஒட்டகத்திலே ஏத்து முகமது, உங்களுடைய தந்தையுடைய சொத்திலிருந்து நான் கேட்கவில்லை, அல்லாஹ் அந்த சொத்திலிருந்து கேட்கிறார்கள். முதலாவது நீங்க யார் என்று தெரியணும், நீங்க எங்கிருந்து வாரீங்க என்று தெரியணும், உங்களோட நோக்கங்கள் என்ன என்று தெரியணும் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. ஏற்றுங்கன்னா கொடுத்தாங்க. அவரை பத்தி வேற ஹதீஸே வராது, அவரை பத்தி வேறு ஹதீஸ்களே வராது. அன்புள்ள சகோதரர்களே, நல்ல நோக்கத்திற்காக நாம் செய்கின்ற அமல்கள், கெட்ட நோக்கங்கள் அல்ல, நல்ல ஏழை மக்களுக்காக கொண்டு வைக்கின்ற நாங்கள் அமல்கள், இந்த தர்மங்கள் நமக்கு எதிராக நாளை மறுமையில் வந்துவிடக் கூடாது என்றால் இது ஒரு உபதேசம் சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும். நம்மிடத்தில் தனியே நின்று விளம்பரத்திற்காக நாம் என்ன செய்கிறோம், தவ்வாவுக்காக என்ன செய்கிறோம், நமது இயக்கங்களுக்காக என்ன செய்கிறோம், இஸ்லாத்திற்காக என்ன செய்கிறோம், தவறென்றால் நாம் ஒன்று சேர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் நான் சொல்வது மனவர்த்தமாக கூட இருக்கலாம். கரங்கள் அசுத்தம் கொஞ்சம் மெதுவாக இருந்தா மெதுவா தேய்க்கும், அசுத்தமா இருந்தா கொஞ்சம் அழுத்தி தேய்க்கும். அதுக்காக வேண்டி ஒரு கரம் இன்னொரு கரத்தை என்ன செய்யக்கூடாது, நொந்து கொள்ளக்கூடாது. இரண்டு நல்ல வேலை, நல்ல நோக்கங்களால் சொல்லப்படுகின்ற விஷயங்கள். நானும் நீங்களும் இந்த விடயத்தில் கொஞ்சம் மாற வேண்டும். அது மாத்திரம் மாறும் என்று சொன்னால் எமக்குள் உள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றனவே ஒரு 10% தான். சிந்தித்து பாருங்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இக்வானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நாரி ஃபஅன்கதகும் மின்ஹா. அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் நபி தோழர்களிடத்தில் நீங்க எதுக்காக ஒன்றுபட்டீர்கள் என்கின்ற ஒன்றை ஞாபகப்படுத்துகிறார். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விட வேண்டாம். பிரிவு கூடாது, ஒற்றுமை வாஜிப் கொள்கை என்கின்ற அடிப்படையில். வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு பிரிந்து விட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள், உங்களது உள்ளங்களை அல்லாஹ் தஆலா சேர்த்தான், நீங்க நரகத்துடைய விளிம்பில இருந்தீர்கள். நம்ம ட்ரை பண்றதெல்லாம் உடலை சேர்க்கிறதுக்கு, நம்ம ட்ரை பண்ணுவதெல்லாம் உடலை சேர்ப்பதற்கு. அந்த உடலை சேர்க்கிறதுக்கு தானே ஒரு ஹுனைன் யுத்தத்தில் கலைந்து போனது கொண்டு கலைந்து போயிடும். ஒரு பத்ர் யுத்தத்தில் உறுதி இருக்காது, ஒரு பத்ர் யுத்தத்துடைய உறுதி அந்த கிரவுட்ல இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களது உள்ளங்களுக்கிடையே அல்லாஹ் பிணைப்பை ஏற்படுத்த போய்தான் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். இது மட்டும் இருந்தது என்றால் ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இயக்கம் என்கின்ற நிலையில் நம்ம நினைந்து விடாமல், இயக்கம் மார்க்கத்துக்காக இயக்கத்தை வைத்து உழைத்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு தீமையான விஷயத்தை ஒதுங்கிக் கொண்டு நாம் வாழுகின்ற பொழுது நம்ம எந்த இயக்கத்துக்கு எதிராகவும் இருக்க மாட்டோம். ஆனால் அந்த இயக்கத்திலே உள்ள குர்ஆன் சுன்னாவுக்கு சார்பான விஷயங்களுக்கு சார்பாக இருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, அதே நேரத்தில் நாம் இயக்கம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் அளவாக நிற்போம். இது நாளை கலைந்துவிடும், நாளை மறுநாள் கலைந்துவிடும். எமது சகோதரத்துவம் எமக்கு முக்கியம். குர்ஆன் சுன்னாவை விட்டு தெளிவாக ஒருவர் வெளியாகாத வரைக்கும் நாம் பகைமை பாராட்டக்கூடாது என்ற நிலைக்கு வருவோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை சந்திக்க போகிறார்கள். யஸீத் இப்னு முஆவியாவுடைய மகன் யஸீத் அவர்களுக்கு பையத்து செய்யப்பட்டு விட்டது. நபி அவர்களை காணாதவர்கள், நபி தோழர் அல்ல. ஜிஹாதில் பத்ரோ, உஹதோ, ஹுதைபியாவோ, கந்தக்கோ எந்த யுத்தத்திலும் எந்த உடன்படிக்கைகளும் கலந்து கொள்ளாதவர், போராட்டங்களில் கலந்து கொண்டாதவர், ரத்தம் சிந்தாதவர் ஒரு ஆட்சிக்கு வருகிறார். பின்னர் போராடினார். அந்த நேரத்தில் மதீனாவாசிகள் அந்த பையத்தை கலட்டிக் கொள்ள போகிறார்கள். மதீனாவாசிகள் பையத்தை கலட்டிக் கொள்ள போகிறார்கள். யஸீத் கலீஃபாவாக பையத்து செய்த நேரத்தில் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்கள் யாரும் இல்லை என்பதல்ல, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன வயதிலிருந்து ஜாகிலியத்துடைய வாசம் உணராமல் இஸ்லாமிய தியாகங்களில் கடுமையாக போராடி, நபி அவர்களிடத்தில் வயதுக்காக போராடி, ஜிஹாது களத்தில் போராடுவதற்காக கடுமையாக அங்கலாய்த்த ஒரு நபித்தோழர் இருந்து கொண்டிருக்கிறார். தனக்கு எதிரான இருக்க, தன் சமுதாயம் பின்னால் நிறைந்திருக்க யஸீதுக்கு பையத்து செய்வதை காணுகிறார். இந்த மதீனாவாசிகள்
அதை முறிக்கப் போவதையும் காண்கிறார்கள். உடனே இவர் என்ன செய்கிறார், அந்த நபரை முத்தி என்று நினைக்கிறேன், அபு முத்தி அவரிடத்திலே போகிறார்கள். போய் சொல்லுகிறார்கள், நான் அவர் தலைவனியை போடுறாரு, இருங்க என்றாரு. நான் இருக்க வரல, நபி அவரிடத்திலிருந்து கேட்ட ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். நபி அவர்கள், நான் கேள்விப்பட்டேன் யசீதுடன் செய்ய பையத்தை நீங்கள் முறித்துக் கொள்ள போவதாக கேள்விப்பட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அதை ஒவ்வொரு மோசடிக்காரருக்கும் ஒரு கொடி நாட்டப்படும், அந்த மோசடிக்கு அடையாளப்படுத்துவதற்காக கொடி நாட்டப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பையத்தை முறித்துவிட்டு பையத்து செய்துவிட்டு அதை முறிப்பதை போன்ற ஒரு மோசடி நான் காணவில்லை, உங்களுக்கு சொல்லத்தான் வந்தேன். யாரெல்லாம் இந்த பையத்தை முறிக்கிறார்களோ எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த அற்பமான உலக வாழ்க்கையுடைய பதவியை துறந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்டார்களே, நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களை அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இயக்க தலைமைத்துவம் அல்ல, பள்ளி நிர்வாக தலைமை அல்ல, நாட்டின் ஜனாதிபதி என்ற பதவி அல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைமை பதவி. விட்டு ஒதுங்கி சொன்னார்கள், மோசடி இதுக்கு நான் ஒதுங்க வரமாட்டேன், ஆனால் எல்லா வகையிலும் தகுதியானவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, வருமா இந்த பணிவு? எப்ப வரும் தெரியுமா? நம்மளிடத்தில் மறுமை என்ற அந்த இஹ்லாஸான உணர்வு மனதளவில் நிரம்பி இருந்தால், அப்துல்லா இப்னு உமர் போன்றவர்கள் அருகதையானவர்களா இந்த இஸ்லாத்திற்கு? நாம் அருகதையா? அவர்கள் ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள் என்றால் இது போன்ற இடங்களில் நாம் என்ன செய்து விடுவோம்? ஒதுங்கி விடுவோம். போட்டி, விளம்பரம், அடையாளம், நாம் சுத்தமானவர்கள் என்று நிரூபிக்கின்ற இடங்கள், இவைகளை விட்டு நாம் ஒதுங்க வேண்டும். ஒதுங்கினோம் என்றால் பெரும்பாலும் நமது இயக்கங்கள் சிறந்த முறையில் நடந்து செல்லும், சிறந்த முறையில் நடைபோடும், நல்ல ஒற்றுமையோடு கொள்கைகள் வளர்ந்து செல்லும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.